பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். வாய்களை திறந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தர்னு சொல்லுங்க பார்க்கலாம். யூ ஆர் ஹோலி லார்ட், யூ ஆர் ஹோலி. வாய்களை திறந்து நல்ல சத்தம் உயர்த்தி, யூ ஆர் ஹோலி, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். சத்தம் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஏ மேஜர் க்ளோரி டு காட், ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். சேர்ந்து சொல்லுங்க, எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். கைகளை உயர்த்தி, உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர், பரிசுத்தர், சத்தமா, பரிசுத்தர், பரிசுத்தர், ஓ பரிசுத்தர், 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 பரிசுத்தர். சொல்லுங்க, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. உங்க சத்தம் உயரட்டும், நீரே நீர் மாத்திரமே. வாய்களை திறந்து சொல்லுங்க, எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். நீங்க சொல்லுங்க, எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் நீ மேலானவர், எல்லோரிலும் எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். உம்மை போல் வேறொரு தெய்வம், உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. சத்தமா, உம்மை போல். எத்தனை பேர் சொல்ல முடியும், உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. கரங்களை உயர்த்தே, பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், 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 பரிசுத்தர். நீரே நீர் மாத்திரமே. சத்தமா, வாய்களை திறந்து, நீரே. இன்னும் சத்தம் உயர்த்தி, நீரே நீர் மாத்திரமே. கைகளை உயர்த்தி நல்லா கையை தட்டி, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் சொல்லிட்டே கை தட்டுங்க. பரிசுத்தர். 24 மூப்பர்கள் 4 ஜீவன்கள் வணக்கமாய்
சிங்காசனத்துக்கு முன்பாக விழுந்து, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் பரிசுத்தர், பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சொல்லுங்க, கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், ஓ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். Hallelujah. You are holy. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, you are holy, you are holy. வாய்களை திறந்து சத்தமா சொல்லுங்க, you are holy. நீர் பரிசுத்தர். சத்தம் உயர்த்தி சொல்லுங்க, நீர் பரிசுத்தர். அந்த பரிசுத்தம் எங்களுக்குள்ள வரட்டும், அந்த சுத்திகரிப்பு எங்களுக்குள்ள வரட்டும். பரிசுத்தர் என்று அவரை துதிக்கிற நேரத்தில் எங்களை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. Hallelujah. Thank you, Holy Spirit of God. We worship you. We worship you. We worship you. Ribalahantaradharaba. அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக, அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக எங்கள் கிரீடங்களை எல்லாம் நாங்கள் கலற்றி வைக்கிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க, எங்கள் கிரீடங்களை எல்லாம் நாங்கள் கலற்றி வைக்கிறோம், எங்கள் கிரீடங்களை எல்லாம் நாங்கள் இறக்கி வைக்கிறோம். Hallelujah. 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 Urabahantaradaraba. ஒரு தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறது. ஒரு தேவ மகிமை நம்மை மூடி இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க கிரீடங்கள் எல்லாம் இறக்கி வைக்கப்படட்டும், உங்க கிரீடங்கள் எல்லாம் இறக்கி வைக்கப்படட்டும். உங்க படிப்பு, உங்க பதவி, உங்க அந்தஸ்து, உங்களுடைய ஹல்லேலூயா எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைத்து நீர் பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷம் அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த பாடலுக்கு பின்னால் ஒரு அழகான ஒரு சம்பவம் இருக்குது. இந்த பாடலுக்கு பின்பாக ஒரு அழகான ஒரு சம்பவம். இந்த எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர். இந்த பாட்டு, இதுக்கு பின்னாடி ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி இருக்குது. என்ன தெரியுமா? கோயம்புத்தூரில் ஒரு காலேஜில் ஒரு ஜென்ரலான ஒரு ஆனுவல் டே, அந்த காலேஜோட ஆனுவல் ஃபங்க்ஷனில் பாடல் பாடும்படி செலக்ட் பண்ணாங்களாம். இந்தியாவில் கோயம்புத்தூர் இருக்குல்ல, அந்த கோயம்புத்தூரில் அந்த காலேஜ் பேர் வந்து ஸ்ரீ சாஸ்தா அப்படின்னு அந்த காலேஜ் பேர். அப்படின்னா ஒரு ஹிந்து காலேஜ் அந்த காலேஜ். அப்போ அங்கே ஒரு செலெக்ஷன் நடக்குது. யாராவது ஒருத்தர் வந்து நீங்கள் கடவுளை புகழ்ந்து பாடுற ஒரு பாடலை பாடணும்னு சொல்லி அதில் 2 பேரை ஃபைனலாக செலக்ட் பண்ணாங்களாம். 2 பேரை. அப்போ அந்த 2 பேரில் ஒரு மாணவன் கிறிஸ்தவ மாணவன், இன்னொரு மாணவன் அவன் வேறு மதத்தை சேர்ந்தவன். ஸோ முதலாவது அந்த இன்னொரு மாணவனை அந்த ஃபேக்கல்ட்டி டீமில் உட்காந்து இதில் 2 பேரில் யாரையாவது ஒருத்தரை பாட வைக்கணும்னு சொல்லி அந்த ஃபேக்கல்ட்டி டீம் டிசைட் பண்ணி
கூப்பிட்ட உடனே அந்த இன்னொரு மாணவன் வந்தானா, வந்து பாட்டு பாடினானா. பாட்டு பாடின உடனே அந்த ஃபேக்கல்ட்டி டீம் பார்த்து சொன்னாங்களாம், நீ பாடுறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, நல்ல ஸ்வரங்கள்லாம் நல்லா நீ போட்டு பாடுற, ஆனால் எங்களுக்கு முன்னாடியே உனக்கு கை கால்லாம் இப்படி நடுங்குதே, எப்படி அவ்வளோ பெரிய காங்கிரிகேஷன் முன்னாடி நீ பாடுவ அப்படின்னு சொல்லி நீ கொஞ்சம் வெளியே நில்லு, வெளியே இருக்கிற அந்த தம்பியை உள்ளே வர சொல்லுன்ன உடனே வெளியே இருக்கிற அந்த சகோதரனை உள்ளே கூப்பிட்டு அந்த காலேஜோட பிரின்சிபல் பார்த்தாராம். எனக்கு தெரியும் நீ ஒரு கிறிஸ்தவ மாணவன் என்று. என்ன சொன்னார்? நீ ஒரு கிறிஸ்தவ மாணவன் என்று எனக்கு தெரியும், அதனால நீ பாடுற பாட்டு பொதுவான கடவுளை புகழ்ந்து பாடுகிற பாடலாக தான் இருக்கணுமே ஒழிய அந்த பாட்டில் அல்லேலியா வந்துடவே கூடாது, இயேசுன்ற பேர் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது, எந்த கிறிஸ்டியன் டேர்ம்ஸும் அந்த பாட்டில் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாணவர்கிட்ட சொன்னாங்களாம். உடனே அந்த பையன் சொன்னானா, என்கிட்ட ஒரு பாட்டு இருக்குது சார், நான் பாடட்டுமான்னு கேட்டானா. பாடு பார்க்கலாம் அப்படின்னாரான். உடனே அவன் பாடியிருக்கிறான், எல்லாவற்றிலும் நீர் மேலானவர். அந்த லிரிக்ஸ் டிஸ்பிளே பண்ணுங்க பார்க்கலாம். எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர். லிரிக்ஸ், சர்வத்தில் உயர்ந்தவர். திரும்ப பாடுங்க பார்க்கலாம். எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை. சத்தமா பரிசுத்தர் 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 பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர். நிறுத்து 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 நிறுத்துன்னாராம். இந்த பரிசுத்தர்ன்ற வார்த்தை வந்த உடனே பாட்டை நிறுத்து 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 அப்படின்னாராம். உடனே இந்த பையன் கேட்டாரா, நான் பாடின பாட்டில் இயேசுன்னு வரலல்ல சார் அப்படின்னானா. நான் பாடின பாட்டில் அல்லேலியான்லாம் வரலல்ல. உடனே அந்த பிரின்சிபல் சொன்னாராம், தம்பி பரிசுத்தர்னா அது இயேசு தவிர வேற யாருமே இல்லைன்னு உலகத்துக்கே தெரியும். கை தட்டுற லட்சணமா இது? கை தட்டினா சும்மா பட்டாசு வெடிக்கிற மாதிரி தட்டணும். நல்லா ஜோரா கை தட்டுங்க. பரிசுத்தர்னா இயேசு ஒருவரை தவிர இந்த உலகத்தில் யாரும் இல்லை. கைய ஜோரா தலைக்கு மேல தட்டி நல்ல பலத்தோட பரிசுத்தர் 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 என்கிற நாமத்திற்கு சொந்தக்காரர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியில் அந்த பாட்டை தான் அவர் அந்த ஆனுவல் டேல பாடினாராம். அவர் யார் தெரியுமா உங்களுக்கு? யாருக்காவது ஒரு ஐடியா இருக்கா அவர் யாருன்னு? வெஸ்லி மேக்ஸ்வெல் அண்ணன் கூட கீபோர்டு வாசிச்சிட்டு இருந்த தம்பி. அந்த நாட்களில் வெஸ்லி மேக்ஸ்வெல் அண்ணனுக்கு கீபோர்டு வாசிச்சிட்டு இருந்தார். அவர் வேற யாரும் இல்லை. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன்னு ஒரு பாட்டு எழுதினார் பார்த்தீங்களா? பிரதர் ஜீவா தான் அந்த நபர். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். பரிசுத்தர்னு சொல்லுங்க நல்ல ஜோரா கைத்தட்டி. பரிசுத்தர் நல்ல கைகளை தட்டி ஹalleluya ஹalleluya. ஜி மேஜர்
ஆமென். அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா. இந்த பாடலை நம்ம எல்லாம் பாட போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் God is in control? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, God is in control. நல்ல கையை பிடிக்கணும், நறுக்குன்னு தடவக்கூடாது. கையை பிடிச்சி ஒரு கையை குலுக்கி சொல்லுங்க, God is in control. Hallelujah. Whoever may be the king, Jesus is the only king of kings. கையை நல்லா தட்டி நல்ல ஜோரா hallelujah. Glory to God, glory. Hallelujah. இயேசுவா இயேசுவா உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. கையை தட்ட நல்லா தட்டு, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. அரியணையில் ராஜாவாக வாழ்பவர் இயேசுவா, உலகையாளும் ராஜாவாக வாழ்பவர் இயேசுவா. உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. ராஜாதி ராஜா மகாராஜா கையை தட்டு, அரியணையில் ராஜாவாக வாழ்பவர் இயேசுவா, உலகையாளும் ராஜாவாக வாழ்பவர் இயேசுவா. உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் கையை தட்டு, இயேசுவா இயேசுவா உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. பாடுங்க, உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. அரியணையில் ராஜாவாக வாழ்பவர் இயேசுவா, உலகையாளும் ராஜாவாக வாழ்பவர் இயேசுவா. உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. ராஜாதி ராஜா மகாராஜா என் கையை தட்டு, அரியணையில் ராஜாவாக உலகையாளும் ராஜாவாக, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் நாளைக்கு மேல இயேசுவா இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. இயேசுவா உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. அரியணையில் ராஜாவாக வாழ்பவர் இயேசுவா, உலகையாளும் ராஜாவாக வாழ்பவர் இயேசுவா. உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏன் இவ்வளோ சீரியஸாக பாடுறீங்கன்னு சொல்லுங்க. உங்கள் மூஞ்ச பார்த்தாலே பயமாக இருக்கு எனக்கு. சிலர் முகத்தை பார்க்கிற நாளிலே நீ சாகவே சாவாய். அல்லேலூயா. ஆமாம், நம்ம சர்ச்சுக்கு வந்தாச்சுன்னா முகம் அப்படியே 1000 வாட்ஸ் லைட் மாதிரி எரிய ஆரம்பிச்சிடணும். ஒரு அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சி சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லுங்க, சந்தோஷமாக பாடுங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் என் ராஜான்னு சொல்கிறத மூஞ்ச இப்படி வச்சுட்டா பாடுறது, ஏசு எனக்கு ராஜா. அல்லேலூயா. ஏசு என் ராஜா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்ல போறேன், எங்கள் ராஜான்னு சொல்ல போறேன். நீங்கள் இயேசு ராஜான்னு சொல்ல போறீங்க. எங்கள் ராஜா, எங்கள் ராஜா, எங்கள் ராஜா. Are you ready? 1 2 3 4. இயேசுவா இயேசுவா உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. கேட்கல? ஓ, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. அரியணையில் ராஜாவாக வாழ்பவர் இயேசுவா, உலகையாளும் ராஜாவாக வாழ்பவர். இப்படி சொல்லுங்க, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. ராஜாதி ராஜா மகா கையை தட்டி ஆமென். அரியணையில் ராஜாவாக வாழ்பவர், ஓ உலகையாளும் ராஜாவாக வாழ்பவர். உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் இயேசுவா இயேசுவா உயிர்த்தெழுந்த இயேசுவா. உம்மை போல் தெய்வம் இந்த ஒரு சுத்து இயேசுவா இயேசுவா உயிர்த்தெழுந்த இயேசுவா. உம்மை போல் தெய்வம் இந்த ஆமென். அரியணையில் ராஜாவாக வாழ்பவர் இயேசுவா, உலகையாளும் ராஜாவாக வாழ்பவர். ஓ, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. ராஜாதி ராஜா மகா. கையை தட்டுங்க சத்தமா. இயேசுவா
நான் சொல்லுவேன், ஆராதனையில் நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன தெரியுமா? கிரீடத்தெல்லாம் இறக்கி வச்சிடணும். எல்லாம் சொல்லுங்க, என்னத்தை இறக்கி வச்சிடணும்? நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அல்லேலூயா. நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா? என் ஆஃபீஸில் நான் என்ன பொசிஷனில் இருக்கேன் தெரியுமா? நான் எவ்வளோ சம்பளம் வாங்குறேன் தெரியுமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கிரீடத்தை இறக்கி வைங்க. சொல்ல மாட்டேறீங்களே. இந்த கிரீடத்தை இறக்கி வைக்காத ஆள் கைத்தட்ட சொன்னால் தட்டாது. அல்லேலூயா, வரமாட்டேங்குதே. கிரீடத்தை இறக்கி வைக்கல. நிறைய பேருக்கு கிரீடத்தை இறக்கி வைக்காததுனால தான் அவங்களால அவங்க நடக்கிற நடையே வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்குது தலையில். அதுக்கு பேர் தான் ஹெட்டு வெயிட். அல்லேலூயா, சொல்ல மாட்டேறீங்களே. கிரீடத்தை இறக்கி வைக்கணும். சொல்லுங்க. ரெண்டாவது, ராஜ வஸ்திரத்தை கலட்டி வைக்கணும். எத்தனை பேர் கழட்டி வச்சுட்டு வந்திருக்கிறீங்க ராஜ வஸ்திரத்தை? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தாவீது ராஜா டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னால ராஜ வஸ்திரத்தை கழட்டி வச்சுட்டார். ஏன்னா இந்த வஸ்திரத்தை நான் பார்த்தேன்னா அப்பப்போ நான் ராஜா நான் ராஜா நான் ராஜா அப்படின்னு பார்க்க வச்சுக்கிட்டே இருக்கும். அதனால எனக்கு இந்த வஸ்திரம் வேண்டாம். சணல் நூல் ஏபோத் என்கிற வஸ்திரத்தை தரித்து தேவனுடைய பெட்டிக்கு முன்பா கையை தட்டுங்க. கையை தட்டினா நல்லா தட்டி, நல்லா ஜோரா. 1 2 3 4. யேசுவா யேசுவா உயிர்த்தெழுந்த யேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. யேசுவா 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 உயிர்த்தெழுந்த யேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. யேசுவா அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே யேசுவா, உலகையாளு ராஜாவாக வாழ்பவரே. சொல்லுங்க, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. யேசுவா ராஜாதி ராஜா மகாராஜா, கையத்தட்டே. அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே யேசுவா, உலகையாளும் ராஜாவாக வாழ்பவரே யேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. யேசுவா ராஜாதி ராஜா மகாராஜா, எனக்கு மேல யேசுவா யேசுவா உயிர்த்தெழுந்த யேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. யேசுவா 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 உயிர்த்தெழுந்த யேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே யேசுவா, உலகையாளு ராஜாவாக வாழ்பவரே. ஓ, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. யேசுவா ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் யேசுவா. இரண்டாம் மதமாக சத்தானுக்கு சவாலாக சத்துருவை ஜெயிக்க வந்த யூத ராஜ சிங்கமாக, சிலுவையில் சத்தானை நீர் மொத்தமாக அழித்து விட்டீர். துரைத்தன அதிகாரங்கள் அனைத்தையும் உரிந்து விட்டீர். இரண்டாம் மதமாக சத்தானுக்கு சவாலாக சத்துருவை ஜெயிக்க வந்த யூத ராஜ சிங்கமாக, சிலுவையில் சத்தானை நீர் மொத்தமாக அழித்து விட்டீர். துரைத்தன அதிகாரங்கள் 1 2 3 4. யேசுவா யேசுவா உயிர்த்தெழுந்த ஒரு சொத்து, உம்மை போல் தெய்வம் இந்த. Come on everybody. யேசுவா யேசுவா உயிர்த்தெழுந்த யேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகு மேல. அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே யேசுவா, உலகையாளும் ராஜாவாக வாழ்பவரே. ஓ, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. யேசுவா ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் கைத்தட்டி. அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே யேசுவா, உலகையாளும் ராஜாவாக, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. யேசுவா ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் யேசுவா. இப்போ நான் ஆரம்பிச்சு விட போறேன், நீங்க மட்டும் பாட போறீங்க. இரண்டாம் மதமாக சத்தானுக்கு சவாலாக சத்துருவை ஜெயிக்க வந்த யூத ராஜ சிங்கமாக, சிலுவையில் சத்தானை நீர் மொத்தமாக அழித்து விட்டீர். துரைத்தன அதிகாரங்கள் அனைத்தையும் நீங்க சொல்லுங்க. சத்தமா, துரைத்தன அதிகாரங்கள் 1 2 3 4. யேசுவா யேசுவா உயிர்த்தெழுந்த யேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. சத்தமா, யேசுவா யேசுவா அவருடைய நாமம் வல்லமையுள்ளது. அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே யேசுவா, உலகையாளு ராஜாவாக வாழ்பவரே யேசுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. யேசுவா ராஜாதி ராஜா மகாராஜா எங் கையை தட்டி. அரியணையில் ராஜாவா, கரங்களை தட்டி பாடுவோம்.
உலகையாளு ராஜாவா வாழ்பவர் இயேசுவா. உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. ராஜாதி ராஜா மக தலைக்கு மேல கை தட்டி சொல்லுங்க. இயேசுவா இயேசுவா உயிர்த்தெழுந்த இயேசுவா. உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. ஓ இயேசுவா இயேசுவா உம்மை போல் தெய்வம் இந்த அரியணையில் ராஜாவாக வாழ்பவர் இயேசுவா. உலகையாளு ராஜாவாக வாழ்பவர் இயேசுவா. உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை இயேசுவா. ராஜாதி ராஜா மகா ராஜா எங்கள் இயேசுவா. கைய ஜோர தட்டு இயேசுவா சொல்லுங்க. இயேசுவா இயேசுவா இயேசுவே கை தட்டி இயேசுவே சொல்லிட்டே இயேசுவே. ஓம் நாமமே உயரனோ அல்லேலூயா. கைய உயர்த்தே இயேசுவே சொல்லுங்க. ஓம் நாமமே உங்க நாமம் உயரணும் என்று மேன்மையடையணும். பாடுவே பாடுவோ அல்லேலூயா. உங்க நாமத்தை மாத்திரம் உயர்த்த வந்திருக்கிறோம். உங்க நாமம் உயரணும் என்று மேன்மையடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. come on everybody உங்க நாமம் உயரணும். உங்க நாமம் உயரணும் என்று மேன்மையடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். உங்க நாமம் உயரணும் என்று மேன்மையடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. Lift your hands and sing with me. Hallelujah, 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 hallelujah. Yahweh, Yahweh, hallelujah. Yahweh, Yahweh, hallelujah. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் இழைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரம். ஓ சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை. அத்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே கைய உயர்த்து. உம் நாமமே ஓ உயரனோ அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருக. நீங்க மட்டும் பாடுங்க பார்க்கலாம். உங்க நாமம் உயரணும் என்று மேன்மையடையணும். பாடுவே பாடுவோ அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மையடையணும். பாடுவே பாடுவோ Hallelujah. Come on everybody. Hallelujah. Hallelujah. Rabaka hatarada raba. பிரசனை இறங்கி வந்திருக்கிறது. பிரசனை இறங்கி கிரியை செய்கிறது. பிரசனை இறங்கி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஓ ரஹட்ட ரபகபோ. Hallelujah. நல்ல வாய்களை திறந்து சொல்ல ஆரம்பிங்க.
நல்ல சத்தத்தை உயர்த்தி துதிக்க ஆரம்பிங்க. ஹalleluya ஹalலே come on everybody hallelujah. இன்னும் சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும், சத்தத்தை உயர்த்துங்க, சத்தத்தை உயர்த்தி துதிங்க. ஓ ஹalleluya யாவே யாவே ஹalleluya rakata rada rababa மகிமை 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 மகிமை. ஓ சிங்கத்தின் கெபியிலே, சிங்கத்தின் கெபியிலு தீச்சோலை நாடுவே. ஓ ரபா காட்டா ரபா ஃபயர் இறங்குது, தேவ அக்கினி, தேவ அக்கினி. ஓ receive it ரட ரஹata ரபா ஓ ரிஷ்யata ரபா. தேவ மகிமை சேதங்கள் பெற்றுக்க வல்லமையா. கையை உயர்த்து இயேசுவே. சத்தம் உயரணும், உயரணும். ரபல ரட ரகஷ்யத ரபா behind இயேசுவே உம் நாமமே. அல்லேலூயா உங்க நாமம் உயரணும் என்றும் மேன்மையடையடும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், உங்க நாமம் உயரணும். ஹalleluya ஹalleluya. கைகளை உயர்த்தி, கையை உயர்த்தும் போது உங்களை அப்படியே அர்ப்பணிக்கிறீங்க. you are submitting yourself. கைகளை உயர்த்தும் போது ஆண்டவரே இதோ நான் உமக்கு இருக்கிறேன், ஐ சரண்டர்னு சொல்றீங்க. ஹalleluya ஹalலே. ஆராதிச்சிட்டு இருக்கிற நேரத்தில், ஆராதிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் ஓ பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகி கொண்டிருக்கிறது. ஹalleluya ஹalleluya ரேஷாலா ரபா காட்டரா ரபா ஷியத ரபா ஓரிபா காஷியத ரபா பாலே. அந்நிய பாஷை பெற்றவங்களை அந்நிய பாஷையில் பேசி ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க, அந்நிய பாஷையில் பேசி ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. God is changing the atmosphere. God is changing the atmosphere. ஓ சூழ்நிலைமைகளை கத்தர் மாற்றுகிறார், சூழ்நிலைமைகள் மாறுகிறது, கிளைமேட்டை கத்தர் சேஞ்ச் பண்றாரு. ஓ ராஹா ராகபா. உன் வாழ்க்கையில் இருக்கிற அந்த வெப்பம், அந்த சூடான அந்த நிலைமை, ஓ ராகபா, ஓ ஹalleluya ஹalleluya. வறட்சியான உன் நிலத்துல ஒரு மேகம் இறங்கி வர்றதை நான் பார்க்கிறேன். வறட்சியான உன் வாழ்க்கையில ஒரு மேகம் ரிசீவ். The Spirit of God is here. The Spirit of God is here. தேவ மகிமை. சத்தம் இன்னும் உயரணுமே. சத்தம் போதாது, இந்த கூட்டத்துக்கு இந்த சத்தம் போதாது. நிறைய பேர் அடக்கிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்த அடக்கி கொள்ளாதே. பெற்றுக்கோ பெற்றுக்கோ. ஹalleluya. அக்கினிமயமான நாவுகள், பிரிந்திருக்கிற நாவுகள், அநேகருடைய நாவுகள்ல கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, அந்நிய பாஷைய கர்த்தர் இப்ப கொடுக்கிறார். Fire. Oh rahata rababa. Let the fire இறங்கட்டும் இறங்கட்டும். ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு அக்கினி, ஒவ்வொரு ரோலையும் ஒரு அக்கினி. வரிசையா நல்ல வாயை திறந்து ரிலீஸ். ரேஷாட்டா ராகபா ஃபயர். பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ. Hallelujah. You are anointed. You are anointed for a special purpose. உராகதா ரபா ஓரிபா கபா. பேசுங்க.
அந்நிய பாஷையில பேசுங்க. விடுதலை உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது, விடுதலை. டெலிவரன்ஸ், டெலிவரன்ஸ். கொஞ்சம் நல்ல வாயை திறக்கணும் ஐயா. நிறைய பேர் வாயை திறக்கலையா, சத்தம் உயரலையா? சத்தம் உயர்த்துங்க. உங்க வாயில தான் விடுதலை இருக்குது. நீ அமைதியா இருந்தா எப்படி வந்தையோ அப்படிதான் போவ. நீ அமைதியா இருந்தா எப்படி வந்தையோ அப்படிதான் போவ. ஆனா உன் வாயை விரிவா திறந்து பாரு. இயேசுவேன்னு கூப்பிட ஆரம்பி. இயேசுவேன் சத்தம் போட்டு கூப்பிட ஆரம்பி. அந்நிய பாஷை பெற்றவங்களை அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க. மகிமை, 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 மகிமை. ரிலீஸ். ரஹாட்டா ரகா பா 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 பா. ஃபயர், ஃபயர், ஃபயர். பேசுங்க. வாலிப பிள்ளைகள்லாம் பேச ஆரம்பிங்க. பேசுமா, நல்லா சத்தம் உயர்த்தி பேசு. கர்த்தர் விடுதலை ஆக்குறார், கர்த்தர் விடுதலை ஆக்குறார். நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. இ மைனர் ரபா ஷியாட்டா ரபா பாபா பாபா. இ மைனர். க்ளோரி டு காட். அல்லாவில் நிறைந்து அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே. கையை உயர்த்து. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக. உங்க வலது கையை தலைக்கு மேல வச்சு சொல்லுங்க, அக்கினியாய் இறங்கிடுமே. சத்தமா. அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடு. 1 2 3 go. பின்மாரியின் அபிஷேகம் கைத்தட்டி மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுதே. ஆவியில், ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம். கைத்தட்டி பாடுங்க. மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. நல்ல ஜோரா. ஆவியில் நிரப்பிடுமே. ஒன் மோர் டைம். பின்மாரியின், பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான, மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. ஆவியில் நிரப்பிடு. தலைக்கு மேல கைத்தட்டு. தீ போல இறங்கணுமே, அக்கினி நாவாக அமரணுமே, பெரும் காற்றாக வீசணுமே, ஜீவநதியாக பாயணுமே. திப்போல, திப்போல இறங்கணுமே, அக்கினி நாவாக அமரணுமே, பெரும் காற்றாக வீசணுமே, ஜீவநதியாக பாயணுமே. எழும்பும் பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, திக்க தரிசனம் உரைத்திடவே. கைத்தட்டே. எழும்பும் பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, திக்க தரிசனம். கையை தட்டி சத்தமா. அக்கினியாய் இறங்கிடுமே. ரபல ரப கபா. எல்லா பிசாசின் கிரியைகள் வெளியே வரட்டும். அக்கினி இறங்கி வரும்பொழுது எல்லா மாந்திரிக கிரியைகள், எல்லா பிள்ளி சுடிய வல்லமை. come out. ஓ, அக்கினியாய் இறங்கிடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய், அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே. ரபல ரப கபப. இறங்கட்டும். ஒவ்வொரு உச்சன் தலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும். பெற்றுக்கோ மகளே, பெற்றுக்கோ, 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 பெற்றுக்கோ. a divine appointment. ஓ ரஷத ரபா. ஓ ரிபல ரத ரபா. நிரப்பப்படு. அக்கினியாய், அக்கினியாய் இறங்கிடுமே. வல்லமை, வல்லமை, வல்லமை சந்திக்கிறது. ஒரு தெய்வீக வல்லமை உங்களை சந்திக்கிறது. ஒரு தெய்வீக வல்லமை. அக்கினியாய், அக்கினியாய் இறங்கிடும். ஜீவநதியாக பாய்ந்திடுமே,
கர்மேல் ஜெபவேளையில் ஒரு கையளவு வேகம் காண்கிறே, ஆகாபும் நடுங்கிடவே அக்கினி மலையாக பொழிந்திடுவே. கர்மேல் ஜெபவேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறே, ஆகாபும் நடுங்கிடவே அக்கினி மழையாக பொழிந்து. கையை தட்டி அக்கினியாய் இறங்கிடுமே. ஒரு பாபா பெரு காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக ஒரு பாபா அக்கினியாய் இறங்கிடுமே. தேவ வல்லம ஹல்லேலூயா பெரு காற்றாக இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்துல கைதட்டே அக்கினியாய் இறங்கட்டும். ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளேயும் அந்த அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி பாயட்டும். நதியாக கைகளை தட்டி அந்த நதியாக நதியாக நல்ல பலமா ஆவியில நிரம்பி கையை தட்டுங்க பார்க்கலாம். நல்ல பலமா விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க, ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. சத்தமா, இன்னும் சத்தமா. ஆவியே பனி போல பெய்யோ, கையை உயர்த்தி ஆவியே ஆவியே மழையாக பொழியும். யுத்தங்கள் செய்பவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை உனக்காய் பிளப்பவர், யோர்தானை பிளப்பவரே. சொல்லுங்க. யோர்தானை பிளப்பவரே, பெருமழையாய் பிரவேசித்த, பெருமழையா பிரவேசித்த உள்ளம் கை மேகமே, உள்ளம் கை மேகமே. பனி போல சத்தமா பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே, மழை போல செய்யும் மழையாக பொழியும். வறண்ட நிலத்திலே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே. சத்தமா அப்பா, நான் வறண்டு போய் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, தாகத்தோட வந்திருக்கிறேன். அமைப்பவரே, கனித்தரோ கனித்தரோ மரமாக, கனித்தரோ மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே.
காப்பாற்றி வளர்ப்பவரே. பனி போல பெய்யோ, மழையாக பொழியும். சொல்லுங்க, பனி போல பெய்யோ. ஆவியே 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 மழையாக பொழியும். ஆவியே ஆவியே மழையாக பொழியும். சொல்லுங்க, ஆவியே மழையாக பொழியும். ஓ ஆவியே மழையாக பொழியும். ஆவியே. கைகளை நல்லா தட்டி ஒரு மழை உன் வாழ்க்கை மேல ஒரு மழை, ஆவியானவருடைய மழை, உன் குடும்பத்தில் ஒரு மழை, பின்மாறி மழை. கை தட்டி நல்லா தேவனை மகிமைப்படுத்து. ஓ ஹalleluya. the later rain பின்மாரியின் மழை. Thank you Jesus. தொடர்ந்து ஆவியானவர் எங்களோடு இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya ஹalleluya. ரேஷியான்டரபா. கர்த்தர் நல்லவர், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹalleluya. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். எனக்கு நீங்கள்லாம் ஒரு உதவி பண்ணணும், பண்ணுவீங்களா? ஒரே ஒரு வயசான அம்மா மட்டும்தான் நான் பண்ணுவேன்னு. அம்மா நீ நல்லா இருப்பேம்மா நீ. அல்ல வேறு ஏதாவது கை தூக்குறி, எனக்கு ஒரு உதவி பண்ணணும், பண்ணுவீங்களா? இவர் என்னத்தை கேட்க போகிறாரோ தெரியலையே. சரி, கொஞ்சம் அந்த ரெண்டாவது தூணுக்கு முன்னாடி இருக்கவங்களாம் அப்படியே எழுமுங்க பார்க்கலாம். அந்த பில்லருக்கு பின்னாடி இருக்கவங்களாம் அப்படியே எழுமுங்களேன். அந்த பில்லருக்கு பின்னால் இருக்கிறவங்க எழுமுங்க எல்லாரும். அவங்க அதுதான் உதவி கேட்டேன் நான் அவங்கள்ட்ட. ஹல்லேலூயா. அந்த பில்லருக்கு பின்னால் இருக்கிறவங்க சீக்கிரம் எழுமுங்க. எழும்பிட்டீங்களா? ரைட்டு. உங்கள் மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே இங்கே முன்னாடி கொஞ்சம் வாங்கலேன். அப்படி எடுத்து இங்கே வாங்க. இந்த முன்னாடி இருக்கிற சேர்லாம் இருக்குது பாருங்கள். ஏன்னா எனக்கு பக்கத்தில் பார்த்து பேசணும், உங்கள் அழகான முகங்கள்லாம் பார்த்து பக்கத்தில் பார்த்து பேசணுன்னு ஆசை. கொஞ்சம் முன்னாடி வாங்க. உங்கள் மூட்டை முடித்து எல்லாத்தையும் தூக்கிட்டு இப்படி ஃப்ரண்ட் லைனுக்கு வந்துடுங்க. நான் ஒன்று சொல்லுவேன், எப்பயுமே ஆலயத்தில் ஃப்ரண்ட் லைனில் உட்கார்றது ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்ன அலெக்ஸு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த பாருங்கள், ஐயா பாருங்கள், ஃப்ரண்ட் லைனில் அழகாக டை. அவரை பார்த்தாலே எனக்கு நிறைய ஆராதிக்கணும் போல் தோணுது. அழகாக உட்காந்துருக்கிறாரு பாருங்கள். அப்படி வாங்க, ஃப்ரண்ட்டில் வந்துடுங்க ஐயா, எழும்பி வந்துடுங்க. இப்படி முன்னாடி இந்த சேர்லாம், இந்த முன்னாடி 4 பேர் பிதா குமாரன் பரிசுத்தாவிக்கு விட்டு வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் முன்னாடி வாங்கலாம் ஃப்ரண்ட்டில் எழும்பி. எஸ், தேங்க்யூ. உங்களுடைய ஒபீடியன்ஸுக்காக நன்றி. உங்களுடைய ஒபீடியன்ஸ். அல்லேலூயா. இவருடைய உங்கள் கீழ்ப்படிதல் எல்லாருக்கும் தெரிய கடவுது. அல்லேலூயா சொல்லுங்கள். தட்ஸ் வண்டர்ஃபுல், தட்ஸ் வண்டர்ஃபுல். கர்த்தர் நல்ல. எத்தனை பேர் தேவ பிரசன்னத்தை உணர்றீங்க இந்த இடத்துல? ஆர் யூ ஸ்மெல்லிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தேவ பிரசன்னத்தை நான் சென்ஸ் பண்ணுறேன்றவங்க ஹல்லேலூயா. எல்லா துதியும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. சொல்லுங்க. எல்லா புகழும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும், எனக்காய் நிற்கும். சொல்லுங்க. எனக்காய் பேசும், எனக்காய் நிற்கும், எனக்காய் நிற்கும்.
என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. கன்ஃபஸ் பண்ணுங்க. என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம், எஸ் லார்ட், உம் கரம் தவறாமல் மீட்டீர். எத்தனை பேர் நம்புறீங்க? என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டீர். கையை உயர்த்தி எல்லா புகழும் சத்தமா, எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கு எல்லா துதியும், எல்லா துதியும், எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கு. நீங்க மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காய் நிற்கும், எனக்காய் பேசும், எனக்காய் நிற்கும், எனக்காய் நிற்கும். இயேசுவுக்கே. உங்களுக்காக ஒருத்தர் நிற்கிறார். யார் உங்களுக்காக நிற்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்களுக்காக நிற்கிறாருங்க. இன்னைக்கு வார்த்தை உங்களுக்கு அதுதான். உங்களுக்காக நான் நிற்கிறேன் மகனே. ஐ வில் ஸ்டாண்ட் ஃபார் யூ. கை தட்டினா நல்லா தட்டிருங்க. ரிசீவ் பண்ணுறதுக்கு அடையாளமே கை தட்டு தான். எனக்கா கர்த்தர் நிற்கிறார். மை காட் வில் ஸ்டாண்ட் ஃபார் மீ. எனக்காக கர்த்தர் நிற்கிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன் சத்தம். இந்த நாளுக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த ஒரு மகிமையான ஒரு தேவாலயத்தில் ஸ்தோத்திரம், இங்கே நின்று ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதை நான் பெரிய ஒரு பாக்கியமாக நான் எண்ணுகிறேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி மலேசியா பட்டணத்தில் வந்து, தேசத்தில் வந்து ஸ்தோத்திரம், ஒரு மகிமையான ஒரு சபை. ஸ்தோத்திரம். இந்த சபையை பார்க்கும்போது ஆண்டவர் மலேசியாவிலே உங்களை ரொம்ப ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். ராமன் சொல்லுங்களேன். ஆமாம், தட்ஸ் ரியல். அதை உணர்ந்துருக்கீங்களா என்னைக்காச்சும்? நான் ஒரு மேன்மையான இடத்துல கர்த்தர் என்ன ஒரு மேய்ச்சலில், அதாவது பசும் புல் மேய்ச்சலில் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாருன்னு என்னைக்காச்சும் நீங்கள் உணர்ந்துருக்கிறீங்களா? ஒரு நல்ல மெய்ப்பனை எனக்கு தந்திருக்கிறாருன்னு என்னைக்காவது உணர்ந்துருக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யூ ஆர் அ பிளஸட் பீப்புள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள். நீங்கள் சரியான இடத்துல இருக்கிறீங்க. சொல்ல மாட்டீங்களே. ஆமாம். எத்தனை பேர் சொல்கிறீங்க எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற இந்த சபை சரியான ஒரு இடம்? கையை காணமே நிறைய பேர். சரி, எனக்கு கொடுத்துருக்கிற என் ஆவிக்குரிய தகப்பன், என் பாஸ்டர் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் எத்தனை பேர் மனசார சொல்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பாப்பா. எஸ், தட்ஸ் வண்டர்ஃபுல். கர்த்தர் நல்லவர். பாஸ்டருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஐயா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ அண்ட் கிவிங் மீ த ப்ளஷர் டு ஸ்டாண்ட் இன் திஸ் டயஸ் டு ப்ரீச் த வேர்ட் ஆஃப் காட். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். தகுதி இல்லாத என்ன இந்த இடத்துல கர்த்தர் தகுதிப்படுத்தி நிற்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இது என்னால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமீன் சொல்லுங்களேன். என்றைக்குமே ஆண்டவர் உயரத்துக்கு நம்மளை அப்படி கொஞ்சம் கொண்டு போனால் கூட ஆடு மேய்ச்சதை மறந்துடக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க. ஆடு மேய்ச்சதை மறந்துடக்கூடாது. ஆமாம், ட்ரெஸ்ஸு பெருசாக நம்ம இப்போ போடலாம், நல்ல ஷூ போடலாம், நல்லா கோட்டு போடலாம். ஆனால் ஆடுக்கு பின்னால் ஒரு நாள் அலைஞ்சிட்டு இருந்தோமே, அவங்கள தான் கர்த்தர் தூக்கிட்டு வந்து நிற்க வச்சிருக்கிறார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கொடுக்கும்படி என் உள்ளத்தில் உணர்த்தின வார்த்தை அனுகூலம்.
சொல்லுங்க, அனுகூலம். சத்தமாக சொல்லுங்களேன், அனுகூலம். 3 விதமான அனுகூலங்களை இந்த நாளிலே உங்களோடு கூட பேச போகிறேன். பேசி உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். கொஞ்சம் டைம் ஆச்சுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பரவாயில்ல பாஸ்டர், 2 நாள் தானே விடுதலை விழா, நீங்கள் டேக் யுவர் டைம்ன்றவங்களாம் ஒரு அல்லேலியா சொல்லுங்கள். உங்களெல்லாம் அப்படியே தூக்கி அப்படியே சொட்ட கோட்டைக்கணும் போல் இருக்குது உங்க. அல்லேலியா சொல்லுங்கள் பாப்பா. ஆமாம், கர்த்தர் நல்லவர். ஆமென், ஸ்தோத்திரம். ரைட், அனுகூலம். 3 விதமான அனுகூலம். Glory to God. 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 9வது வசனம். எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 Corinthians chapter 6 verse 16 verse 9. 16, 1 Corinthians chapter 16 verse 9. ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சத்தமாக வாசிங்க. ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற முதல் அனுகூலம் என்னன்னா, அனுகூலமான கதவு. சத்தமாக சொல்லுங்க, அனுகூலமான கதவு. God is going to open the doors of favor. நல்லா ஆமென் வரட்டுமே. அனுகூலமான கதவுகளை கர்த்தர் திறக்க போகிறார். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எனக்கு இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. என்ன கதவு? சத்தமா சொல்லுங்க, என்ன கதவு? பக்கத்தில் இருக்கிறவங்க 4 பேர் கையை பிடிச்சி சொல்லுங்க, அனுகூலமான கதவு உங்களுக்காய் திறக்கப்பட்டிருக்கிறது. 4 பேர் கையை, 4 பேர், ஒருத்தரையே பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது கையை. 4 பேர் கையை பிடிங்க. அனுகூலமான கதவு தம்பி, பிரதர், சிஸ்டர், அனுகூலமான கதவு. சர்ச்சுக்கு வந்தால் அப்படி பேசணும். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேறீங்களே, உருன்னு உட்காந்துட்டு யாரு கூடயும் பேசாமல் டைட்டாக உட்காந்துட்டு தலையவே கீழே போட்டுட்டு உட்கார்ந்துருக்க கடவோம், எழுந்திருக்க கடவோம், போய் வர கடவோம். இந்த சோழிலாம் இருக்கக்கூடாது. வந்தால் திஸ் இஸ் அ ஃபேமிலி. நல்ல ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சந்தோஷமாக, மன மகிழ்ச்சியாக. ஆமாம், சர்ச்சுக்கு வந்து உட்காந்தாச்சுன்னா உங்களை மறந்து தேவ பிரசன்னத்தில். எதுக்கு இவ்வளோ நேரம் பாட்டு பாடி நேரம் மைக்க கொடுத்தவொடனே எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாதா என்ன? ஏன் தெரியுமா? எப்படியாவது எல்லாருடைய இருதயத்தையும் ஆண்டவரோட கனெக்ட் பண்ணிவிட்டு வார்த்தையை பேசினா தான் அங்கே ஒர்க் நடக்கும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமாம், நான் எப்பயுமே சொல்லுவேன், நம்ம இருதயம் ஆண்டவர்கிட்ட கனெக்ட் ஆனாதான். சர்ச்சுக்கு வந்தால் என் இருதயம் கர்த்தரோட கனெக்ட் ஆகணும். பக்கத்தில் கைப்பிடிச்சு கேளுங்க, கனெக்ட் ஆயிடுச்சா? சிலர் உட்காந்துருக்க சைஸ் ஆச்சா ஆகலையானே தெரியல. என்ன இவர் சொல்கிறார், சொல்லட்டும். சிலர் முகத்தை பார்த்தாலே தெரியும், இது கனெக்ட் ஆகிருக்குது. எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மொசை பிடிக்கிற நாயை மூஞ்ச பார்த்தா தெரியுமா? முயல் பிடிக்கும் தெரியுமா? அந்த நாயை வச்சு, வேட்டை நாயை வச்சு முயல் பிடிப்பாங்கல்ல, அந்த நாய், வேட்டை நாய் மொசல் பிடிக்கிற நாயை மூஞ்ச பார்த்தா தெரியுமா? அது மாதிரி நான் சொல்லுவேன், எங்களை ஊழியக்காரங்களாம் நாங்கள் மேலே நின்று பேசும்போது எந்தெந்த முகம்லாம் ஆண்டவரோட கனெக்ட் ஆகிருக்குன்னு இங்கேருந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேறீங்களே. சிலது இளவு எடுத்த வீட்டில் உட்காந்துருக்கிற மாதிரி அப்படியே பரிதாபமாக கப்பல் கவுந்து போன மாதிரி. என்ன தான் அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா வராது. பாதி கைது அல்லேலூயா, அல்லேலூயா. யாம் இருக்க பயமேன். இதுக்கு மேலே கையை உயராது. சோத்திரம். கையை உயர்த்தினா நல்லா உயர்த்தணும். சொல்லுங்க. ஆமாம், நாங்கள்லாம் என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறோன்னெலாம் மறந்துடுவோம். அல்ல, என்ன வேர்த்து ஊற்றுதுன்றதை மறந்து தான் ஆராதிக்கிறோம். 10 நேரம் ட்ரெஸ்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது, எப்படி இருக்குன்னு. நம்ம கர்த்தரோட கனெக்ட் ஆகிடணும். பக்கத்தில் யார் இருக்கா நமக்கு கவலை இல்லை. அவன் என்ன மாதிரி நினச்சிட்டு போகிறான். அவனை வந்து எனக்கு உதவி. பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்கள பாடுபடும்போது நீங்கள் மட்டும்தானே பாடுபடுறீங்க.
உபத்திரவத்துக்குள்ளே நீங்கள் மட்டும்தானே போடுறீங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க நான் சத்தம் போட்டா, நான் சத்தம் போட்டு என்ன கற்றுது பாரு இந்த சிஸ்டரு அப்படின்னு பார்க்குறது. அப்படி இந்த சோழியே இருக்கக்கூடாது சர்ச்சில். நீங்கள் உண்டா, கர்த்தர் உண்டா, கனெக்ட் ஆகுறோம் ஆண்டவரோட. கரெக்டாக ஆகிட்டு வெளியே போகும்போது சொல்லணும், டுடே இன்னைக்கு நான் ஆண்டவரோட கனெக்ட் ஆனேன், கர்த்தர் என் கூட பேசினார், என் இருதயம் தேவனோட இணைக்கப்பட்டது. இப்படி ஒரு விசுவாசி அஷ்யூர்டாக சொல்லணும் சர்ச்சை விட்டு போகும்போது. சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்துட்டேன், என்னத்தை சொல்கிறது அப்படின்னா கனெக்ட் ஆகலைன்னு அர்த்தம். ஆனால் ஆலயத்துக்கு போயிட்டு வந்துட்டேன்னா, ஆமாம் பிரதர் இன்னைக்கு கர்த்தர் என்னை தொட்டார் பிரதர், தேவன் என்னை சந்திச்சார். ஸ்தோத்திரம். ஆலயம் என்பது தேவன் உங்களை சந்திக்கும் இடம். தேவன் உங்களை சந்திக்கும் இடம். இன்ற 2 நாள் கூட்டத்தில் கர்த்தர் ஒருத்தரையும் சந்திக்காமல் அனுப்ப மாட்டார் நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்லா கையை தட்டி ஒரு அல்லேலூயா. அனுகூலமான கதவு. என்ன கதவு? அனுகூலமான கதவு. பவுல் சொல்றது, எனக்கு இந்த ஊர்ல ஊழியம் செய்யறதுக்கு எனக்கு அனுகூலமான கதவு இருக்கு, திறக்கப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. gospel, amen, to proclaim the gospel, I see the doors are opened for me. ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மளுக்கும் நான் சொல்லுவேன், மலேசியாவில் உங்களுக்கு நல்லாவே அனுகூலமான கதவு இருக்குதும்பேன். ஆமேனா இல்லையா? இந்தியாவை விட நீங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இன்றைக்கி இந்தியா டைட்டாக மாறிட்டு வருது. ஆனால் மலேசியாவில் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்குரிய வாசல்கள்லாம் நல்லா தான் இருக்குன்னு ஏன் ஆவியில் நான் உணர்கிறேன். ஆமாம் தானே பாஸ்டர்? முடியுமா முடியாதா? நல்லா முடியும்ல. ஸ்தோத்திரம். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். போய் சுவிசேஷத்தை ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆளுக்கு நீங்கள் சுவிசேஷம் சொல்லி அவங்கள ஆண்டவருக்குள்ளே நடத்தி, பிரதர் எங்கள் சர்ச்சுக்கு வந்து பாருங்கள், வந்து உட்காந்து பாருங்கள் அப்படின்னு கூப்பிடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு வாரம் கூட்டிகிட்டு வாங்க. அல்லேலூயா. கர்த்தர் அவங்கள சந்திப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சந்திக்கணும், போய் ஆத்துமாக்களை போய் சந்திக்கணும், புது ஆத்துமாக்களை போய் பார்க்கணும். பக்கத்து சர்ச்சில் இருந்து பிடிச்சிட்டு வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த மாதிரி வேலை நமக்குள்ளே வரவே கூடாது. கை வச்சு அல்லேலூயா சொல்லுங்கள். மற்ற சபை ஆத்துமாக்களை நம்ம பிடிக்கவே கூடாது. அது திருட்டுத்தனம். அது மற்ற சர்ச்சில் இருந்து சில ஆட்கள் இதே ஊழியம் இவன் போய் மற்றவங்களை ரட்சிக்கப்படாதவங்கள சந்திக்க மாட்டான். யாரை போய் தேடுவான்னா, மற்ற சர்ச்சு ஆளுகளையே போய் தேடும். எங்கள் சர்ச்சுக்கு நீங்கள் ஒரு தடவை வந்து பாருங்களேன்பாங்க. இந்த மாதிரி ஊழியம் கிடையாது. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லணும். கையை வச்சு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், எங்கள் சர்ச்சுக்கு வந்து பாருங்கள் அப்படின்னு கிறிஸ்தவங்களை கூப்பிடாதீங்க. ஸ்தோத்திரம். இயேசு அறியாதவங்களை போய் கூப்பிடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அனுகூலமான கதவு. நான் சொல்லட்டுமா, யாரெல்லாம் காஸ்பிள் சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் வல்லமையாக பயன்படுவாங்க. புரியுதா உங்களுக்கு? காஸ்பிள் ப்ரீச் பண்ணுறவங்களுக்கு கிஃப்ட் ஆப்ரேட் ஆகும். நம்ம அந்த ரகசியத்தை தெரியல. காஸ்பிளை போய் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் ஜெபம் பண்ண உடனே அற்புதம் நடக்கும். இயேசு அறியாதவங்களுக்கு போய் சொல்லி அவங்களுக்கு ஜெபம் பண்ணி பாருங்களேன், உடனே அற்புதம் நடக்கும். இது நான் என் அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்ட. gospel has the power to deliver people. Hallelujah. It's because it is all about Jesus. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஆமாம், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீங்க, சர்ப்பங்களை எடுப்பீங்க, தேள்களை மிதிப்பீங்க, சாவுக்கேதுவான யாதொன்றை கொடித்தால் அது உங்களை சேதப்படுத்தாது. ஒரு வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை சொல்லுங்க, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். சொல்லியிருக்காரா இல்லையா ஆண்டவர்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Go and preach the gospel. சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. எவ்வளோ நாள் தான் நானே கிடையாது. ஸ்தோத்திரம்.
பெரிதும் அனுகூலமான கதவு எனக்காய் திறக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு வாரமும் பாஸ்டர்கிட்ட வந்து நீங்கள் எதுக்கு ஜெபம் பண்ண வரணும்னு சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். பாஸ்டர், ஒரு புது ஆத்மா கூட்டு வந்திருக்கேன், இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். சொல்ல மாட்டீங்களே, இந்த ஒரு புது ஆத்மா பாஸ்டர் இப்போ தான் கூட்டு வந்திருக்கேன், இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த ஆத்மா இப்படி ப்ரேயர் ரெக்வஸ்ட்டுக்கு தான் பாஸ்டர்கிட்ட வரணும். சும்மா எப்போ பார்த்தாலும் எனக்கு தலை வலிக்குது, எனக்கு இங்கே வலிக்குது, எனக்கு இங்கே வலிக்குது, எனக்கு ஒரே நோவுது உடம்பெல்லாம், இப்படியே வரக்கூடாது. புது ஆத்மா நான் கூட்டு வந்திருக்கேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. என் நோவை நான் பார்த்துக்கிறேன். இப்படி எப்போ நினைக்கிறீங்களோ, என் பிரச்சனையை என் காரியத்தை நான் ஆண்டவர்கிட்ட பார்த்து நான் சரி பண்ணிக்கிறேன், இப்போ எனக்கு தேவை புது ஆத்மா, அப்படி அந்த மெச்சூரிட்டிக்கு வந்துடணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நிறையா கை உயரவே மாட்டேது பாருங்க, சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ராமன் சொல்லுங்க. நாங்களாம் அந்த காலத்தில், நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போதே ஸ்ட்ரீட்டில் போய் நின்று மைக்கை பிடிச்சி பாடுவோம். ஸ்ட்ரீட்டில் இந்த ஹாரன்லாம் கட்டி பேட்ரிலாம் வச்சு ஒரு கிராமத்தில் ஒரு சந்து முனையில் போய் நின்று மைக்கை பிடிச்சி பாடுவோம். மைக்கை பிடிச்சி பாடும்போது என்ன தெரியுமா நடக்கும்? உள்ளே கிடக்கிற பேயெல்லாம் ஓடி வந்து முன்னாடி வந்து விழும் பாருங்க. இங்கே பாட்டு இயேசுவின் நாமம் இனிதான நாமம், அப்படியே ஒரு தெருவில் நின்று ஒரு கிராமத்தில் நின்று பாடும்போது உள்ளே கிடக்கிற அந்த ஆத்தா இந்த ஆத்தா இந்த ஆத்தாக்கு வந்தா எல்லாம் ஓடி வரும் வெளியே. அல்லேலூயா சொல்லுங்க. உள்ளே இருக்க முடியாது. இயேசுவின் நாமம் எல்லாவற்றிலும் மேலான. கையை உயர்த்தி அல்லேலூயா. எல்லா நாமத்திலும் மேலான நாமம். ஆமென். ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு பெரிதும் அனுகூலமான கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. சரி, இது சுவிசேஷத்துக்கு பவுல் சொல்ற வார்த்தை. ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்காக கர்த்தர் அனுகூலமான கதவுகளை திறக்க போறார். என்னென்ன கதவெல்லாம் திறக்கப்படணும்னு நீங்க விரும்புறீங்களோ அந்தந்த கதவுகளை கர்த்தர் திறக்க போகிறார். ஒரு அல்லேலூயா. ரொம்ப நாளா இந்த கதவு அடைக்கப்பட்டே இருக்கு பாஸ்டர். நான் ஒன்று சொல்கிறேன், ஆண்டவர் கதவை திறக்க போகிறாருன்னா அதுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. அதே வசனத்தில் வாசித்து பாருங்களேன். அதே வசனத்தில், எனக்கு பெரிதும் அனுகூலமுமான கதவு திறக்கப்பட்டிருக்கிறது, என்னை விரோதிக்கிறவர்கள். சொல்லுங்க, அந்த வசனத்தை போடுங்க. என்னை விரோதம் செய்கிறவர்கள், 1 கொரிந்தியர் 16:9, விரோதம் செய்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். விரோதம் செய்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். எல்லாரும் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. எத்தனை பேருக்கு விரோதம் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்களா? உங்களை விரோதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்களா? உங்களை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு கதவு சீக்கிரம் திறக்க போகுது. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சீக்கிரமாக கதவு திறக்க. விரோதம் செய்கிறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்கன்னா கர்த்தர் சீக்கிரத்தில் அனுகூலமான கதவை திறக்க போகிறாருன்னு அர்த்தம். கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அனுகூலமான கதவு, அனுகூலமான கதவு. ரூத்தின் சரித்திர புஸ்தகம் 2வது அதிகாரம், ரூத் சாப்டர் 2, 2வது அதிகாரம் 3வது வசனம், verse 3. ரூத் 2:3. அவள் போய் வயல்வெளிகளில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். ரூத் சாப்டர் 2 verse 3. வாசிக்கிறீங்களா? அவள் போய் வயல்களில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். இப்போ வாசிங்க எல்லாம் சேர்ந்து. தற்செயலாய். சத்தமாக சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். தற்செயலாய். So she set out and went and gleaned in the field after the reapers, and she happened to come to the part of the field belonging to Boaz. இதில்
இங்கிலீஷை விட தமிழில் பாருங்க, தற்செயலாய். இன்னைக்கு கர்த்தர் சில கதவுகளை உங்களுக்கு திறக்க போறாரு. அது எப்படி திறக்க போறாரு தெரியுமா? தற்செயலா திறக்க போகுது. கையை தட்டிருங்க நல்லா ஜோரா, தற்செயலாய். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், தற்செயலாய். சத்தமா சொல்லுங்க, தற்செயலாய். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நீளம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுக்குடையதாயிருந்தது. அல்லேலூயா. சாதாரணமா போறா, யார் நிலம்னு தெரியாம போறா. அந்த காலத்துலலாம் அறுப்பு அறுத்து அப்படியே சேர்த்துட்டு அந்த அறுப்புல இருந்து அந்த தானியம் விழும் பாருங்க, சிந்தும் பாருங்க. அந்த சிந்துறதை ஏழைகள் என்ன பண்ணிக்கலாம்? அதை எடுத்துக்கொள்ளலாம், ஏழைகள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுக்க போனா யார் நிலம்னு தெரியாது. she doesn't know. அவளுக்கு அப்போ வயிற்றுக்கு சாப்பாடு வேணும், அவ்வளோதான் அவளுடைய எண்ணம். அவளுக்குடைய எண்ணம் என்னன்னா, இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? சாப்பாடு வேணும், அவ்வளோதான். அதுக்கு போய் அவள் என்ன பண்ணுறா? அந்த சிந்தின கதிர்கள் அவள் பொறுக்கி கொண்டு இருக்கிறா. வசனம் சொல்லுது, தற்செயலாய் அது போவாசுடைய நிலமாக இருந்தது. அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக சீக்கிரமாக சொல்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். கதிர் பொறுக்க போகிற ஒரு ஏழை பொண்ணா அந்த வயலில் போய் அந்த கதிரை பொறுக்க போகிறா. ஆனால் காட்ஸ் பிளான் என்ன தெரியுமா? நீ இன்னைக்கு கதிர் பொறுக்கிறதுக்காக வந்திருக்க, கீழே சிந்துன இந்த கதிர்களை பொறுக்கிறதுக்காக வந்திருக்க. ஆனால் ஏன் திட்டம் என்ன தெரியுமா? நீ தான் இந்த லேண்டுக்கே ஓனர் ஆக போகிற. நீ தான் இந்த லேண்டுக்கே ஓனர் ஆக போகிற. ரல்லேலியா வரமாட்டேங்குது. நீ தான் இந்த லேண்டுக்கே ஓனர் ஆக போற. கர்த்தர் திறக்கிற கதவு அனுகூலமான கதவு. கைகளை உயர்த்தி நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. போவாஸ், போவாஸ் சொல்லுங்க. போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா, 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 அன்பினால் என்னை மூடுமையா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க, இந்த போவாஸ் பார்க்குறாரு. 4வது வசனம் வாசிங்க. ரூத் 2வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடே இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாகிய வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். இன்னைக்கு ஆண்டவர் அனுகூலமான கதவை எப்படி திறக்கிறார் நான் சொல்லட்டுமா? எப்படி அனுகூலமா? இந்த அம்மா ஆக்சிடென்ட்டாக அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஆக்சிடென்ட்டாக அன்னைக்கு போவாஸ் வர்றார். சொல்ல மாட்டேறீங்களே? ஆக்சிடென்ட்டாக போவாஸ் வர்றாரு. ஆக்சிடென்ட்டாக யாரை பார்க்குறாரு? ரூத்தை பார்க்குறாரு. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு கர்த்தர் எனக்குன்னு அனுகூலமான கதவை திறக்கிறார்னா, நான் பிளான் பண்ணுறது இல்லை, அவர் பிளான் பண்ணுறது என் வாழ்க்கையில் நடக்குது. கையை தட்டி நல்ல பலத்தோட நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் பிளான் இல்லை, கர்த்தருடைய பிளான். அவ கதிர் பொறுக்க போனது அவர் ஆண்டவருடைய பிளான். அன்னைக்கு போவாஸ் வந்தது கர்த்தருடைய பிளான். போவாஸ் கண்ணில் ரூத்து பட்டது, அதுவும் கர்த்தருடைய பிளான். இன்றைக்கி நான் சொல்கிறேன், சில அனுகூலமான கதவு உங்களுக்கு இப்படி தான் திறக்க போகுது. உங்களுடைய ஆஃபீஸில் இருக்கிற மேல் அதிகாரிகளுடைய கண்களில் சிலருக்கு கர்த்தர் தயவை கொடுக்க போகிறார். ஆமென். அவர்களுடைய தயவு உங்களுக்கு கிடைக்க போகிறது. அனுகூலமான கதவுகளை கர்த்தர் இந்த கூட்டத்துக்கு பிறகு நிச்சயம் கொடுக்க போறாருன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த பெண் யார்?
6வது வசனம், அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடே கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை, அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் வேண்டிக் கொண்டான். காலமே துவங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றார். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள். வேர்டை பார்த்தீங்களா? என்ன சொல்றாரு? மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள இனிமே நீ வேற வயலுக்கு போக வேண்டாம். கரங்களை உயர்த்துங்களேன், ஹல்லேலூயா சொல்லிருங்களேன். இனி நீ வேற வயலுக்கு போக வேண்டாம். இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த ரூத்துடைய வாழ்க்கையில் 3 ஆளுகைகள் இருந்தது. நல்லா கவனிங்க. இந்த ரூத்து 3 ஆளுகைகளுக்குள்ள இருந்து வந்த பெண். ஷி வாஸ் அண்டர் 3 கண்ட்ரோல். நம்பர் 1 மோவாபின் ஆளுகை, 2வது நகோமியின் ஆளுகை, 3வது போவாசின் ஆளுகை. எல்லாரும் சொல்லுங்க, முதல்ல யாருடைய ஆளுகையில் இந்த அம்மா இருந்தாங்க? மோவாப். மோவாப் என்றால் விக்கிரகம், மோவாப் என்றால் அருவருப்பு, மோவாப் என்றால் வேசித்தனம், மோவாப் என்றால் அசுத்தம். அந்த ஆளுகைக்குள்ள முதல்ல இருந்தா, 2வது இவன் நகோமியின் ஆளுகைக்குள்ளே வந்தா. இந்த நகோமி யாருக்கு அடையாளம் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். இந்த பரிசுத்த ஆவியானவர் இவருடைய வேலை என்ன தெரியுமா? உங்களை இயேசுவுக்கு நேராக வழி நடத்துறது தான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த போவாஸ் யாருக்கு அடையாளம் தெரியுமா? இயேசுவுக்கு அடையாளம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப போவாஸ் சொல்றாரு, நீ இங்கேயே இரு. அல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்பொழுது அவள் தரையிலே முகம் குப்புற, ஸ்தோத்திரம், ஊழியக்கார பெண்களோட இரு. 9வது வசனம், அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிடுகிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதினாலே குடிக்கலாம் என்றாள். 10வது வசனத்தை சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது அவள் தரையிலே முகம் குப்புறது விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாயிருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது என்றால். சேர்ந்து வாசிங்க. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. 12வது வசனம் தான் ஹைலைட்டு. சேர்ந்து வாசிங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். கையை தட்டி, அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 2 கைகளை உயர்த்தி, அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். நான் இருக்கேம்மா, உனக்கு செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைக்கு கீழே நீ அடைக்கலமா வந்தபடியினால, ஆமென், அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக.
அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமென் சொல்லுங்க. நிறைவான பலனை கர்த்தர் கொடுப்பாராக. அனுகூலமான கதவு. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அனுகூலமான கதவு. அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா. ரெண்டாவது, அனுகூலமான துணை. அனுகூலமான துணை. சங்கீதங்களின் புஸ்தகம் 46வது சங்கீதம் 1வது வசனத்தில், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே, சத்தமா சொல்லுங்களேன், அனுகூலமான துணையுமானவர். சொல்லுங்க சத்தமா, அனுகூலமான துணை. சத்தமா சொல்லுங்க, a present help. தேவையான நேரத்தில் எனக்கு துணையா இருப்பார் அவர். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. எல்லாரும் சொல்லுங்க, தேவையான நேரத்தில் எனக்கு அவர் துணையா இருப்பார். இப்போ எனக்கு சாப்பாடு பசிக்குது அப்படின்னா எனக்கு எப்போ சாப்பாடு வேணும்? இப்போ வேணும் எனக்கு சாப்பாடு. நீங்கள் நாளைக்கு காலைல கொண்டு வந்து பாஸ்டர் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு அது அப்போ தேவையில்லை. எப்போ தான் எனக்கு தேவை? பசிக்கும் போது தான். இன்றைக்கி நிறையா நேரத்தில் உங்களுக்கு தேவைப்படும் போது ஒருத்தர் வரமாட்டாங்க. எத்தனை பேர் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறீங்க? தேவைப்படுற நேரத்தில் யாருக்காவது ஃபோன் பண்ணுங்களேன், அந்த ஆள் ஃபோனே எடுக்காது. தேவைப்படுற நேரத்தில் யார்ட்டையாவது காசு கேளுங்களேன், கொடுக்கவே மாட்டாங்க. ஆமாம், ஸ்தோத்திரம். தேவைன்னு சில நேரத்தில் நில்லு பாருங்களேன், நீங்கள் தனியாக தான் நிற்பீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு அனுகூலமான துணையாக இருப்பேன். கையை தட்டி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஜோரா கை தட்டுங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த தானியேலை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆமென். அவனை சிங்க கெபியில தூக்கி போட்டாங்க. தானியேல் 3வது ஸ்தோத்திரம் 6வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 16வது வசனத்தில் தானியேலை கொண்டு வந்து எதில் போட்டாங்க? சத்தமாக சொல்லுங்களேன், சிங்க கெபியில போட்டாங்க. ஹல்லேலூயா. கவனிங்களேன், சிங்க கெபியில தானியேலை போட்ட உடனே எப்பயுமே சிங்கம் மேலேருந்து இறங்கி வரும்போதே பிச்சு மேஞ்சிரும். இப்போ தானியேலை தூக்கி சிங்க கெபியில போட்ட உடனே சிங்கம் பாட்டு கம்முன்னு உட்காந்துருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சார் வாங்க, நான் என் கற்பனையில் யோசிக்கிறேன். நான் யோசிக்கிறேன், தானியேலும் சிங்கமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசியிருப்பாங்க. தானியேல் சொல்லியிருப்பார், தானியேலை வந்து ஃபஸ்ட்டு இந்த சிங்கம் மோந்து பார்த்துருக்கோம், ஸ்மெல் பண்ணி பார்த்துருக்கோம். உடனே தானியேல் சொல்லியிருப்பார், இங்கே பாரு சிங்கம், ஒரே ஒரு நாள் வெயிட் பண்ணு. அல்லேலூயா. ஒரே ஒரு நாள் வெயிட் பண்ணு. ஏன்னா எனக்குள்ளே ஓடுற ரத்தம் எல்லாம் வெஜிடேரியன். நான் வந்து பியூர் வெஜிடேரியன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. நான் பியூர் வெஜிடேரியன். ஏன்னா நான் சாப்பிட்ற சாப்பாடு என்ன? மரக்கறி. மரக்கறி சாப்பிட்டு நீ இந்த ரத்தத்தை குடிச்சன்னா, இந்த உடம்பை சாப்பிட்டா டேஸ்ட்டே இருக்காது. ஒன் டே நீ வெயிட் பண்ணனா, நாளைக்கு ஒரு நான் வெஜிடேரியன் கூட்டமே உனக்கு காத்திருக்குது. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல். ஒரு நான் வெஜிடேரியன் கூட்டமே உனக்கு ரெடியாக இருக்கு. பாருங்க, நைட்டெல்லாம் தானியேல் பக்கத்திலேயே சிங்கம் டச் பண்ணவே இல்லை. நான் விசுவாசிக்கிறேன், தானியேல் அப்படியே ஜம்முன்னு சிங்கத்து மேலே படுத்து தூங்கிட்டு இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. சிங்க கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சொல்லுங்க. சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்து பாணி துளியாய் என்னை நனைத்தார். சிங்க கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் தலைக்கு மேல கை வச்சு பாணி துளியாய் என்னை நனைத்தார். சிங்க கெபியோ அவர் என்னை காத்திடுவார். கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். சிங்க கெபியோ
அவர் என்னை காத்திடுவார். கரங்களை அசைத்து, அவரே என்னை காண்பவர், என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்க கேபியோ, சிங்க கேபியோ, இப்ப நான் சிங்க கேபியோன்னு சொல்ல போறேன், நீங்களா ஹேன்னு கத்த போறீங்க. எப்படி? ஏய் அப்படி இல்ல, ஹேய் சொல்லுங்க பார்க்கலாம். 1 2 3 4. சிங்க கேபியோ, உலை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ஆமென். சிங்க கேபியோ, உலை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். கையத்தட்டே, அவரே என்னை காண்பவர், என்னை காப்பவர், அவரே அவரே என்னை காப்பவர். சிங்க கேபியோ, உலை நெருப்போ, அவர் என்னை காத்தி. சிங்க கேபியோ, உலை நெருப்போ, அவர் என்னை காத்திடு. நல்ல கைய தட்டி பலமா அல்லேலூயா. இவர் தூங்குறாரு, ராஜாவுக்கு தூக்கம் இல்லை. ஆமென் சொல்லுங்க சத்தமா. இந்த பாருங்களேன், இந்த தானியேல்ல நடக்கிற சம்பவம்லாம் யாரெல்லாம் இவங்கள டச் பண்ணாங்களோ அவங்க தான் அஃபெக்ட் ஆனாங்க. ராஜா தூக்கி போட்டு அவர் தூங்காமல் கிடக்கிறாரு. அக்கினி ஜுவாலையில் 3 பேரை உள்ள தூக்கி போட போனவெல்லாம் செத்து போயிட்டான். தூக்கி போட போனவெல்லாம் செத்துட்டா, இவங்க 3 பேர் உள்ள ஜாலியாக இருக்கிறாங்க. சொல்ல மாட்டீங்களே ஒரு அல்லேலூயா. இவங்க ஜாலியாக உலாவிட்டு இருக்கிறாங்க உள்ள. ஆனால் தூக்கி போட போனவெல்லாம் டெட் பாடி அங்கே போயிடுச்சு, தூக்கிட்டு போயாச்சு. இவங்க 3 பேர் உள்ள. ராஜாவுக்கு ஒன்றும் புரியல, என்னடா அப்படின்னு உட்காந்துருந்த ஆள் எலும்பி நின்று பார்க்குறாரு. 4வது நபர் ஒருத்தர் தெரியாருப்பா உள்ள. அவர் போய் ஹார்ட்டெல்லாம் ஏசியாக மாற்றிட்டார் உள்ள போய். அல்லேலூயா. கிளைமேட்டை உள்ளே போய் அவர் என்ன பண்ணிட்டார், சேஞ்ச் பண்ணிட்டார். நல்லா கவனிக்கணும், நம்முடைய தேவன் நமக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. A present help at the right time. சரியான நேரத்தில் வந்து நிற்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சரியான நேரத்தில் வருவார். அவர் சரியான நேரத்தில் வந்து நிற்பார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. அன்னைக்கு காலையிலேயே ராஜா ஓடியறான். ராஜா ஓடி வந்து தரியு ராஜா அந்த சிங்கக்கெபியின் வாசலுக்கு முன்பாய் நின்று, தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? நான் ஒன்று சொல்லட்டுமா? மேல இருந்து கூப்பிட்ட ராஜாவுடைய சத்தம் துயர சத்தம். எப்படி 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 என்ன சத்தம்? அவரு தானியேலே அழுதுகிட்டே கூப்பிடுறாரு. ஏன்னா ரொம்ப ஃப்ரெண்டு. தானியேலு வந்து ராஜாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. தானியேலேன்னு அழுதுகிட்டு கூப்பிடுறாரு. ஆனா உள்ள இருந்து தானியேல்ட்ட இருந்து ஒரு சத்தம் வருது, ராஜாவே நீர் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி, கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, கட்டி போட்டார். ராமன் சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமா எழும்புற சில சிங்கங்களின் வாயெல்லாம் கர்த்தர் கட்ட போறார். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. வாய்களை கட்டி போட்டார். கரெக்டாக வந்து நின்றுட்டார் ஆண்டவர். அடுத்த நாள் பாருங்க, தானியேலை மேலே தூக்கிட்டு அவனை உள்ளே தூக்கி போட வகை தேடின எல்லாரையும் தூக்கி குடும்பத்தோட உள்ள ராஜா போட்டான். அவங்க அங்கேருந்து அப்படி சரிந்து கீழே வரதுக்கு முன்னாடி எல்லாம் ஆள் அவுட்டு. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அனுகூலமான துணை. கைகளை உயர்த்தி அனுகூலமான துணைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 3வது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அனுகூலமான அடையாளம். சொல்லுங்க சத்தமா. எஸ்.
அனுகூலமான ஒரு அடையாளம். சங்கீதம் 86:17, சாம்ஸ் சாப்டர் 86 verse 17. ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சாம்ஸ் சாப்டர் 86 verse 17. கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு ஒரு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும் ஆண்டவரே. சொல்லுங்க, அனுகூலமான அடையாளம். சத்தமா சொல்லுங்க, அனுகூலமான அடையாளம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது அனுகூலமான கதவு. சத்தமா சொல்லுங்க. ரெண்டாவது அனுகூலமான துணை. மூன்றாவது அனுகூலமான ஒரு அடையாளம். நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நாளாக நீங்கள் காத்துட்ருக்கிற சில காரியங்களில் கர்த்தர் ஒரு அடையாளத்தை காட்ட போகிறார். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அந்த வசனத்தை நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தை போடுங்க, திருப்பி போடுங்க. ஸ்தோத்திரம். சங்கீதம் 86:17. கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து, எல்லாரும் சொல்லுங்கள், நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் கூட கர்த்தர் நின்று என்னை கம்ஃபர்ட் பண்ணுறத என் சத்துருக்கள் பார்த்து வெட்கப்படும்படிக்கு என் வாழ்க்கையில் ஒரு நல்ல சைனை காட்டுங்க ஆண்டவரே. இன்னைக்கு இந்த சைனுக்காக சிலர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. சில சைனுக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஐயோ, இதில் ஒரு அடையாளம் கிடச்சிருச்சுன்னா நல்லா இருக்குமே, இந்த காரியம் வாய்ச்சிருச்சுன்னா நல்லா இருக்குமே. கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு ஒரு அனுகூலமான அடையாளத்தை நான் காண்பிப்பேன். ஹல்லேலூயா. என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே. சொல்லுங்க பார்க்கலாம். என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே, இயேசுவே இன்று காட்டிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன் தீரு. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? வந்தேன் கிருபை நிறை இயேசுவே, கிருபை நீரை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன், தாமதன்பை கண்டடைந்தேன். சத்துரு தலை கவிழ்ந்தோட, சத்துரு தலை கவிழ்ந்தோட, நித்தமோ கிரியை செய்திடு. நீங்க சொல்லுங்க, சத்துரு கவிழ்ந்தோட, நித்தமோ கிரியை செய்திடு. என்னை தேற்றிடு, என்னை தேற்றிடு அடையாளம் இயேசுவே, இயேசுவே இன்று காட்டிடுமே. நல்ல வாயை திறந்து சொல்லுங்க, என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே. ரெண்டு கையை உயர்த்தி இயேசுவே, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே, 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 என் இயேசு. ஹல்லேலூயா. அனுகூலமான
கதவு, அனுகூலமான துணை, அனுகூலமான அடையாளம். எத்தனை பேர் பாஸ்டர் கர்த்தர் என்னோட இன்னைக்கு பேசினதை நான் உணர்றேன். என் வாழ்க்கையில் ஒரு கதவு திறக்கப்படணும்னு நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சோதரம், ரொம்ப நாளாக சில கதவு அடைக்கப்பட்ட மாதிரியே இருக்குது பாஸ்டர். இன்றைக்கி கர்த்தர் எனக்கு அந்த கதவை திறக்கணும்னு சொல்கிறவங்க சீக்கிரம் முன்னால் வாங்க, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். எனக்கு அந்த கதவு திறக்கப்படணும். ரெண்டாவது, என் வாழ்க்கையில் தேவன் எனக்கு ஒரு அனுகூலமான துணையாக இருக்கணும். கம் ஃபார்வர்ட், கம் ஃபார்வர்ட், கம் சூன், ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் யூ. ஓ ரபா ஹலதரனா ஷியாங்கா பலதரபா. நல்ல சீக்கிரமாக ஆமேன் ஸ்தோத்திரம் ஓடிவாங்க. ஒரு அற்புதத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். I'm going through the struggle for a long time. ரொம்ப நாளாக நான் போராட்டத்தில் இருக்கிறேன் பாஸ்டர். எனக்கு இந்த கதவு அடைக்கப்பட்டே இருக்குது. எனக்கு கர்த்தர் ஒரு அடையாளத்தை காட்டணும். ஜோமன் ஆரம்பிங்க. முன்னாடி வந்திருக்கிறவங்க, எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்கப்பா, எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்கப்பா. அல்ல, சில குடும்பங்கள் அப்படியே உடைந்து போயிருக்கிறத கர்த்தர் காட்டுறாரு. கர்த்தர் சொல்கிறாரு, சீக்கிரத்தில் ஒரு அனுகூலமான அடையாளத்தை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். ஒரு ராக்கா ஹந்த ராபா ஷியாக்காபா. ஜோமன் ஆரம்பிச்சிருங்களேன், நீங்களே ஜோமன் ஆரம்பிங்களேன், ஏசப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருங்களேன். ஒரு அனுகூலத்தை கர்த்தர் செய்ய போகிறாரம்மா. பிரதர், அனுகூலம் உங்களுக்கு நடக்க போகுது. எஸ் எஸ் எஸ். உன் கண்ணீரை கர்த்தர் மாற்ற போகிறாரு. உன் கண்ணீரை கர்த்தர் மாற்ற போகிறார். ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்க போகிறார். ரேபாலா ஹந்தரா கபாலா ரபாபா. கொஞ்சம் நல்ல வாய்களை திறந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இயேசுவேன்னு கூப்பிட ஆரம்பிச்சிருங்க. நான் வந்து உங்கள் தலையில் கை வைக்கிறதுக்கு முன்னால் ஏசப்பாவுடைய கரம் உங்கள் மேலே இறங்க போகுது. ஒருவேளை சரீரத்தில் ரொம்ப நாளாக வியாதியில் நான் போராடிட்டு இருக்கிறேன் பாஸ்டர். சரீரத்தில் ஒரு வியாதி என்னை போட்டு ஆட்டி படைக்குது. டாக்டர்ஸ் அது ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த பலவீனம் என்னை விட்டு போகலை. இயேசுவின் நாமத்தினால அந்த பலவீனத்தின் கூறுகளை கர்த்தர் உடைக்கிறார். இந்த ராத்திரி வேளையில், இந்த ராத்திரி வேளையில் அந்த பலவீனத்தின் கூறுகள் உடைக்கப்படுகிறது. நல்ல ஜெபம் ஆரம்பிங்க பார்க்கலாம். இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்களேன். வாயை திறந்து கூப்பிடுங்களேன். இயேசுவே, இயேசுவே எனக்கு இறங்குங்கப்பா. ஒரு வல்லமை இப்போ என்ன தொடட்டும், ஒரு வல்லமை என்ன தொடட்டும். கதவுகள் திறக்கப்படுது சிஸ்டர், கதவுகள் திறக்கப்படுது பிரதர், கதவு திறக்கப்படுது. உங்களுக்கான கதவு, உங்களுக்கான கதவு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உங்களுக்கான கதவு அது நீங்க போய் நின்ன உடனே தானா திறக்கும். This is a prophetic word. This is a prophetic word. உங்களுக்கான கதவு நீங்க போய் நின்ன உடனே அது தானாய் திறக்கும். அல்ல, ஜோமன் ஆரம்பிங்கம்மா, ஜோமன் ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. No more closed doors. No more closed doors. இனி அந்த கதவு அடைக்கப்பட்டு இருப்பதில்லை சகோதரியே. ஓ சகோதரனே, அந்த கதவு இனிமே அடைக்கப்பட்டு இருப்பதில்லை. நல்ல வாயை திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. சத்தம் உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிங்க. கூப்பிடுங்க, இயேசுவே. Shout unto the Lord. Shout unto the Lord. ஒரு கரம் உங்க மேல வந்து இறங்குது. கூப்பிடுற நேரத்தில், கூப்பிடுற நேரத்தில், ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு தெய்வீக கரம், ஒரு தெய்வீக கரம் பெற்றுக்கோ. இறங்கட்டும். அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. உச்சன் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் ஒரு தெய்வீக வல்லமை. ரிசீவ் இட். ஐ ஃபீல் சிலருக்குள்ள அந்த வல்லமை இப்போ பாய்ந்து கொண்டிருக்கிறது. சுகமளிக்கிற வல்லமை. பேசுங்க, வாயை திறந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. சிலரால நிற்க முடியாத அளவுக்கு ஒரு தேவ பிரசன்ஸ், த மைட்டி பிரசன்ஸ், மின்னலை போல இயற்கைக்கு அப்பால ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி ஒரு தேவ வல்லமை. ரிசீவ் இட். கர்த்தர் சொல்றாரு, இனி அந்த கட்டுவம் சரீரத்தில் இருக்க போவதில்லை. இனி அந்த கட்டுவம் சரீரத்தில் இருக்க போவதில்லை. இனி அந்த பில்லி சூனிய கட்டு, இனி அந்த மாந்திரிக கட்டு
விட்டு நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சிடணுமே, நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சிடணுமே, இயேசுவேன்னு கூப்பிட ஆரம்பிச்சிருங்க. போதும், மனுஷங்கிட்ட போய் கை கட்டி நில்ல நாட்கள்லாம் போதும், மனுஷனை பார்த்து தேடி தேடி அலைஞ்ச நாட்கள்லாம் போதும். இன்னைக்கு ஒரு முடிவு.